அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கொரிந்து சபையாருக்கு எழுதின முதலாவது நிருபம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 Corinthians chapter 11 from 23rd verse onwards. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும்படி வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற 2 ஆலோசனை. ஒன்று, நாம் இந்த பந்தியில் வரும்போதெல்லாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் அவருடைய வருகையை நாம் என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வசனம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை என்ன செய்கிறீர்கள்? இயேசுவும் அதைத்தான் கேட்டுக்கொண்டார். அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கிறிஸ்துவுடைய மரணம் எதற்கு என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நான் அதிகமாக பேசலை, 1-2 வார்த்தைகள் மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். கிறிஸ்து மனுக்குலத்தை ரட்சிக்கும்படிக்கு அவர் தேவனால் அனுப்பப்பட்டார். இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் அவர் கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து நாசரேத்தில் வளர்ந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் 30 வயது வரைக்கும் அவர் மறைந்தவராய் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தம்முடைய கடமைகளை செய்து வந்தார். 30வது வயதிலே யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெரும்படிக்கு இயேசு நாசரேத்திலிருந்து யோர்தானுக்கு நடந்து யோவான் ஸ்நானுடைய கையினாலே ஞானஸ்நானம் பெற்றார். அப்பொழுது பரலோகம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்கினார். மாத்திரமல்ல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. 3.5 ஆண்டு காலங்களும் தம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட தேவ சித்தத்தின் ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார். அவர் தன்னுடைய ஊழியம் நிறைவேறின போது அவர் சொன்ன ஒரு ஜெபம், கர்த்தாவே, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று சொல்லி 17ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்க. எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்த பிறகுதான் கெத்செமனே தோட்டத்திற்கு அவர் கடந்து போனார். அங்கே ஜெபிக்கிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படிக்கு செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஜெபித்தார். 3 முறை ஜெபித்தார். பிறகு அவரை பிடிக்கும்படியாய் அவர்கள் எல்லாரும் வந்தபடினால, பட்டயத்தோடும் தீவெட்டிகளோடு வந்தபடினால அவர்கள் எதிர்கொண்டு போய், யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். நசரேயனாகிய இயேசுவை என்று சொன்னார்கள்.
அப்பொழுது அவர் சொன்னார், நான் தான் நீங்கள் தேடுகிற மனுஷர். அப்பொழுது அவள் எல்லாரும் குப்புற விழுந்தாள் என்று வசனத்தில் வாசிக்கும். எழுந்திருந்து அவரை பிடித்து கொண்டு ஒரு கல்லனை பிடிக்கிறது போல கொண்டு போனார்கள். அங்கே வாரினால் அடித்தார்கள், முகத்திலே துப்பினார்கள், தாடி மயிரெல்லாம் பிடுங்கி இழுத்தார்கள். அவளை எவ்வளவாய் அவமானப்படுத்த வேண்டுமோ அவ்வளவாய் அவமானப்படுத்தினார்கள். மாத்திரமல்ல, அவரை பிலாத்துடைய கல்தளத்தில் வைத்து அவருடைய முதுகெல்லாம் உழவன் உழுத படைசால் எவ்விதமாய் நீளமாக்கப்பட்டதோ நிலம், அதை போல அவருடைய முதுகெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல மாறிற்று. அவ்வளவாய் வாரினாலே அடித்தார்கள். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. கொல்கதா வரைக்கும் பாரமான சிலுவையை அவருடைய முதுகின் மேல் வைத்தார்கள். சுமக்கும்படிக்கு கட்டாயப்படுத்தினார்கள். எருசலேமின் தெருக்களிலே விழுந்து எழுந்து நம்முடைய ரத்தத்தை சிந்தினவராய் கொல்கதா நோக்கி கடந்து போனார். இவளெல்லாம் யாருக்கு என்றால் நமக்காக, நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை மீட்கும் பொருளாய் தம்மையே தியாகமாய் அவர் தம்மை ஒப்புவித்தார். மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே மரித்தார். 3 ஆண்டுகளிலே அவர் சிலுவையிலே தொங்கும் போது தமக்கு உபத்திரவம் செய்தவர்களை, தம்மை காட்டி கொடுத்தவர்களை, நம்மை வாரினால் அடித்தவர்களை, நம்மை காயப்படுத்தின துப்பினவர்களை எல்லாம் சபிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று என்ன செய்யாதிருக்கிறார்களே, அறியாதிருக்கிறார்களே என்றுதான் ஜெபித்தார். கடைசியில் தம்முடைய ஜீவனை விட்டார். பிதாவை என் ஆவி உம்முடைய கரங்களில் என்ன செய்கிறேன், ஒப்புவிக்கிறேன். அந்த இயேசு கேட்ட ஒரு கேள்விதான் நம்மை பார்த்து, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இன்றைக்கு நாம் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படிக்குத்தான் வந்திருக்கிறோம். இந்த பாடுகள் எல்லாம் யாருக்கு என்றால் நமக்காக. இந்த பாடுகள் நமக்காக, நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளே சேர்க்கும்படிக்குத்தான் இந்த பாடுகளை செய்தார். ஆகினாலே இந்த பந்தியில பங்கு பெற வந்திருக்கிற நாம், ஆண்டவரே நீர் எனக்காய் கல்வாரி சிலுவையில 3 ஆணிகளிலே தொங்கினீர், நம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காய் சிந்தினீரே நாதா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு ரட்சிக்கப்பட, உம்முடைய பிள்ளையாய் மாற, நித்திய ஜீவனின் அவகாசிகளாய் எங்களை மாற்ற நீ சித்தம் கொண்ட தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நம்ம எல்லா தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.